ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜிம்மிஸ் vocabulary ஹப். இது ஆங்கில வார்த்தைகளின் தேடல் பயணம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுற 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ஸாக இருக்கும்போது நமக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கான வேர்ல்டில் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். இந்த 3 வேர்டுக்குமே ஒரே மீனிங்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது மூணுமே வேற வேற மனநிலையில இருக்கும்போது நம்ம யூஸ் பண்றது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் ஏன் வருது? நம்மளுடைய டெய்லி லைஃப் சேலஞ்சஸ்னால வருது, ப்ரெஷர்ஸ்னால அண்ட் டிமாண்ட்ஸ்னால வருது. ஸோ ஒன்ஸ் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். ஐ ஹவ் ஸோ மச் டு ஸ்டடி, வில் ஐ ஏபிள் டு ஃபினிஷ் இட் ஆன் டைம்? எனக்கு படிக்க நிறையா இருக்கு, என்னால் டைம்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். Your boss gave you an urgent task. இந்த டாஸ்க்கை நம்மளால டைமுக்கு முடிச்சு தரணுமே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். நெக்ஸ்ட், ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டினா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓவர் திங்கிங், எதையாச்சும் பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. வாட் ஹேப்பன் இஃப் ஐ ஃபெயில், வாட் ஹேப்பன் இஃப் சம்திங் பேட் ஹேப்பன் அப்படின்னு நம்மளை நாமளே டிமோட்டிவேட் பண்ணி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஆங்ஸைட்டி. பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், அதுதான் ஆங்ஸைட்டி. டிப்ரெஷன்னா மனசோர்வு. அதாவது வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல், நம்மளை நாமளே நம்பாமல், எது எடுத்தாலும் நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக, ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக நம்மளை நாமளே தாழ்த்தி நினைக்கும் போது, யோசிக்கும் போது இந்த டிப்ரெஷன் வரும். இது மட்டும் இல்லை, ஏன்டா வாழணும், என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு கூட இந்த டிப்ரெஷன் நம்மளை கொண்டு போகும். ஸ்ட்ரெஸ் is a feeling overwhelmed by today's pressure. Anxiety is worrying about tomorrow. And depression is losing hope about life itself. I hope you all understood the meaning and difference between these 3 words. See you all in my next video. Thank you.